பைரவருக்கு பல கோடி வடிவங்கள் இருக்கு அப்படின்னு புராணங்கள், ஆகமங்கள், தந்திர சாஸ்திரங்கள் பலவிதமாக சொல்லியிருக்கு. இந்த பல கோடி வடிவங்கள்ல முக்கியமானதாக 8 வடிவங்களை நம்ம பெரியவங்க சொல்றாங்க. இந்த 8 பைரவர்களினுடைய வடிவத்தை நாம வழிபடும் பொழுது அஷ்ட ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 8 செல்வங்களான தனம், தானியம், கல்வி, வீரம், தைரியம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பலவிதமான செல்வங்களும் நமக்கு ஏற்பட்டு இறுதியில மோட்சம் கூட கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த 8 பைரவர்களும் 8 விதமான சக்திகளை குறிக்கக்கூடியவர்களாகவும், ஒரு பைரவரும் ஒரு நவகிரகத்துல ஒரு முக்கியமான கிரகத்தை அதிதேவதையாக ஆட்சி செய்யக்கூடியவராகவும் இருக்கிறதுனால இந்த அஷ்ட பைரவர்களையும் நாம சேர்ந்து வணங்கும் பொழுது இந்த அஷ்ட பைரவர்களினுடைய அருளால நம்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய நவகிரக தோஷமானதும் நீங்குது. இந்த நவகிரக தோஷமானது நீங்கிறதுனால நம்ம வாழ்க்கை எப்பவுமே இன்பமானதாக அமையுது. இப்படி பலவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடியது இந்த அஷ்ட பைரவர்களினுடைய வழிபாடு. இந்த அஷ்ட பைரவர்களையும் ஒரே ஸ்தோத்திரத்துல ஒரே மாதிரி துதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழியை நம்மளோட முன்னோர்கள் மூர்த்தி ரகசியம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நூல்ல கொடுத்திருக்காங்க. அந்த ஸ்தோத்திரத்தை ஒரு ஸ்லோகமாக நாம பார்த்து அந்த ஸ்லோகத்துல சொல்லப்படக்கூடிய பைரவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவரை வழிபடுவதனால என்ன நன்மை நடக்குது இப்படிங்கிறத மொத்தமும் ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப அற்புதமாகவும் இந்த காணொளியில நாம பார்க்கலாம். முதல்ல நாம பார்க்க போறது அசிதாங்க பைரவர். त्रिनेत्रं वरदं शान्तं मुण्डमाला विभूषितं श्वेतवर्णं कृपामूर्तिं भैरवं कुण्डलोज्ज्वलं गदाकपालसंयुक्तं कुमारं च दिगम्बरं वानं पात्रं च शङ्खं च अक्षमालं कमण्डलुं नागयज्ञोपवीताश्च धारिणं सुविभूषितं ब्रह्माणि शक्तिसहितं हंसारूढं सुरूपिणं सर्वाभीष्टप्रदं नित्यं असिताङ्गं भजाम्यहम्. இந்த அற்புதமான துதியில இருக்கக்கூடிய இந்த முதல் ஸ்லோகத்துல நாம அசிதாங்க பைரவரை வழிபடுறோம். இந்த அசிதாங்க பைரவர் பிரம்மதேவருக்கு தலைவராக இருக்கக்கூடியவராக இந்த உலகத்தை படைக்கக்கூடிய பைரவராக இருக்கார். அதனால பிரம்மாவினுடைய சக்தியான பிரம்மானி தேவி தான் இவரோட சக்தியாக கருதப்படுறாங்க. இவரினுடைய வாகனம் ஹம்சம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அன்னப்பறவையாக இருக்கு. சூரிய பகவானை ஆட்சி செய்யக்கூடிய அற்புதமான பைரவராக இவர் இருக்கார். அதனால இவரை வழிபடுவதனால சூரிய தோஷமானது நீங்குது. அது மட்டும் இல்லாம இவரை வழிபடும் பொழுது தெளிவான ஞானம் ஏற்பட்டு மனதுல இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் நீங்கி மன நிம்மதி ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அடுத்து நாம 2வது பைரவரை பார்க்கலாமா? त्रिनेत्रं वरदं शान्तं कुमारं च दिगम्बरं डङ्कं कृष्णमृगं पात्रं बिभ्राणं च कृपानकं महेश्वरायुधं देवं वृषारूढं स्मिताननं शुद्धस्फटिकशङ्काशं नमामि रुरुभैरवम्. 2வது பைரவராக இருக்கக்கூடியவர் ருரு பைரவர். இவர் 3 கண்களை உடையவராகவும் சூலம், டமருகம் போன்ற ஆயுதங்களை தாங்குபவராகவும் ருத்ரனை ஆட்சி செய்யக்கூடியவராகவும் ருத்ரனை படைத்தவராகவும் இருக்கார். இவரினுடைய சக்தியாக மகேஸ்வரி தேவி, ருத்ரனினுடைய சக்தியான மகேஸ்வரி தேவி இருக்காங்க. இவரினுடைய வாகனமாக நந்தி பகவானானவர் இருக்கார். இவரினுடைய கொடியாகவும் நந்தியே இருக்கார். இவரை வழிபடுவதனால நம்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய சந்திர தோஷமானது நீங்குது. சந்திரனால நமக்கு வரக்கூடிய பலவிதமான இன்னல்களான மன சஞ்சலங்கள் முதலியவை நீங்கி எதிரிகளால் வரக்கூடிய தொல்லையானது நீங்கி நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பைரவராக இந்த ருரு பைரவரானவர் இருக்கார். இந்த ருரு பைரவரை வழிபடக்கூடிய அற்புதமான ஸ்லோகத்தை நாம இப்ப பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்த பைரவரை பார்க்கலாம். त्रिनेत्रं वरदं शान्तं कुमारं च दिगम्बरं गदां शङ्खं च शक्रं च बाणपात्रं च दारिणं लक्ष्म्या सहितं वामे गरुडासनसुस्थितं नीलवर्णं महादेवं वन्दे श्रीक्रोधभैरवम्. இந்த ஸ்லோகத்துல நம்ம எந்த பைரவரை வழிபடுறோம் அப்படின்னா குரோத பைரவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பைரவர். இந்த குரோத பைரவர் விஷ்ணு பகவானை ஆட்சி செய்யக்கூடிய பைரவராக இருக்கார். அதனால இவரோட கையில விஷ்ணு பகவானுக்கு எந்தெந்த ஆயுதங்கள் இருக்கோ, அதாவது சங்கு, சக்கரம், கதை போன்ற ஆயுதங்களை விஷ்ணு பகவான் தாங்குறார் இல்லையா, அந்த ஆயுதங்களையே தாங்கக்கூடிய அற்புதமான பைரவராக இருக்கார். இந்த பைரவர் தான் விஷ்ணுவுக்கே சக்தி கொடுக்கக்கூடிய பைரவர். அப்படிங்கிறதுனால விஷ்ணுவினுடைய சக்தியான வைஷ்ணவி சக்தி இவரினுடைய பத்னியாக, அதாவது மனைவியாக இருக்கார். விஷ்ணுவுக்கு என்ன வாகனமோ, அதாவது விஷ்ணுவோட வாகனமான கருடன் தான் இவரோட வாகனமாகவும் சொல்லப்படுது. அந்த வகையில நாம பார்க்கும் பொழுது புதன் கிரகத்துக்கு அதிதேவதையாக இவர் இருக்கார்.
புதனோட அருள் நமக்கு இருந்தது அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல ஞானம் ஏற்பட்டு கலைகள்ல நல்ல தேர்ச்சி ஏற்படும். அந்த வகையில கலைகள்ல நல்ல தேர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான பைரவராக இந்த குரோத பைரவர் இருக்கார். அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பலவிதமான தடைகளை நீக்கி நம்மளோட மனதுல இருக்கக்கூடிய கோபத்தை அடக்கக்கூடிய சக்தியை கொடுத்து நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்களை நீக்கி நமக்கு இன்பமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் இந்த குரோத பைரவர். அடுத்து நாம பார்க்க போறது யாரு அப்படின்னு கேட்டான்னா உன்மத்த பைரவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அற்புதமான பைரவர். त्रिनेत्रं वरदं शान्तं कुमारं च दिगम्बरं हेमवर्णं महादेवं अश्ववाहनसुस्थितं खड्गं कपालं मुशलं दन्तं केटकं तथा वराहि शक्ति सहितं वन्दे उन्मत्त भैरवம். இந்த உன்மத்த பைரவரானவர் அஸ்வவாகனம் அதாவது குதிரை வாகனத்துல ஏறக்கூடியவராகவும் வாராகி தேவியை தன்னுடைய மனைவியாக கொண்டவராகவும் இருக்கக்கூடிய அற்புதமான பைரவராக இருக்கார். நவகிரகத்துல ஒருத்தராக இருக்கக்கூடிய குரு ப்ரஹஸ்பதி இருக்கார் இல்லையா, இவரை ஆட்சி செய்யக்கூடிய பைரவராக இருக்கார். அதனால ஜாதகத்துல குரு தோஷமானது நீங்கணும் அப்படின்னா இந்த உன்மத்த பைரவரை நாம வழிபடும் பொழுது ஜாதகத்துல இருக்கக்கூடிய குரு தோஷமானது நீங்குது. இந்த உன்மத்த பைரவரை நாம வணங்கும் பொழுது நம்ம மனதில் இருக்கக்கூடிய பலவிதமான சந்தேகங்கள் சஞ்சலங்கள் இது எல்லாம் தீருதான். அது மட்டும் இல்லாம நம்மளோட மனதுல ஒரு ஆன்மீக எழுச்சி ஏற்பட்டு நம்மளுடைய ஆசைகளை அடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனநிலை ஏற்பட்டு ஆணவமானது அழியுது அப்படின்னு சொல்றாங்க.